மக்களே, இன்றைய காணொளியில் உண்மையான வைரம் என்ற தலைப்பில் கதையோடு சேர்த்து வைரத்தை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களையும் உங்களோடு பகிர்ந்து கொள்ள வருகிறேன். புதிய பயணத்தில் நான் உங்கள் செல்வி ஜெயா. சரி, வாங்க கதைக்குள் செல்வோம். உண்மையான வைரம். பெரும் செல்வர் ஒருவர் சிற்றூர் ஒன்றின் வழியாக வந்து கொண்டிருந்தார். அங்கிருந்த ஒரு கடையில் வைரக்கல் ஒன்று இருப்பதை பார்த்தார். என் கண்கள் என்னை ஏமாற்றாது. இது விலை உயர்ந்த வைரம்தான். எப்படி இந்த கடைக்கு வந்தது? இதை வாங்க வேண்டும் என்று நினைத்தார். இந்த வைரக்கல் என்ன விலை என்று கேட்டார் அவர். இங்கு விற்பவையெல்லாம் போலி வைரக்கற்கள். இந்த கல்லும் போலிதான். இதன் விலை 10 ரூபாய் என்றான் கடைக்காரன். இந்த வைரத்தின் உண்மையான மதிப்பை இவன் அறியவில்லை. எப்படியும் இது 5000 ரூபாய் விலை போகும். இவனை ஏமாற்ற வேண்டும் என்று நினைத்தார் அவர். 5 ரூபாய்க்கு தருகிறாயா என்று கேட்டார். 10 ரூபாய்க்கு குறைத்து தரமாட்டேன் என்றான் அவன். சொன்ன விலைக்கே நான் வாங்கினால் இவன் ஐயப்படுவான். திரும்பும்போது விலை குறைத்து கேட்டு பார்ப்போம் என்று நினைத்த அவர் அங்கிருந்து சென்றார். மறுநாள் அந்த வழியாக வந்தார். கடையில் வைரக்கல் இல்லாததை கண்டு திடுக்கிட்டார். எங்கே அந்த வைரக்கல் என்று கேட்டார். நீங்க சென்ற பிறகு ஒருவர் வந்தார். 10 ரூபாய் கொடுத்து அந்த போலி வைரத்தை வாங்கி சென்றார் என்றான் அவன். கடைக்காரரே, உண்மையான வைரம் அது. 5000 ரூபாய் விலை போகும். 10 ரூபாய்க்கு அதை விற்றீரே. உம்மை போன்ற முட்டாளை நான் பார்த்ததே இல்லை என்றார். அதற்கு அவன், ஐயா, அந்த வைரக்கல்லின் உண்மையான மதிப்பு எனக்கு தெரியாது. அதனால் 10 ரூபாய்க்கு விற்றேன். அதன் உண்மையான மதிப்பு தெரிந்திருந்தும் நீர் அதை 10 ரூபாய்க்கு வாங்காமல் பேரம் பேசினீரே. நான் முட்டாளா, நீர் முட்டாளா என்று கேட்டான். அவரும் தலை குனிந்தபடியே திரும்பி சென்றார். மக்களே, கதை எப்படி இருக்குது? இந்த கதையில் 2 பேருமே ஒரு பொருளின் முக்கியத்துவம் தெரியாமலே இருவருமே அதை கோட்டை விட்டு விடுகிறார்கள். ஆனால் அது ஒரு பொருள், அது பரவாயில்லை. ஆனால் நம்மில் பல பேர் வைரம் போல் அரிதான உறவுகளின் மேன்மையை புரியாமல் அவர்களை காயப்படுத்தி உதாசீனப்படுத்தி அந்த உறவை கண்டுகொள்ளாமல் தூக்கி எறிந்துவிட்டு பின்பு என்றாவது ஒரு நாள் வருத்தப்படுவதை விட அருகில் இருக்கும் போதே ஏற்றுக்கொள்கிற மனப்பான்மை இருந்தால் இன்னும் அழகாய் இருக்கும் உறவுகள் என்பதில் மாற்று கருத்தில்லை. சரி மக்களே, நம்ம இப்போ கதையை கேட்டாச்சு. அடுத்த தகவல்களை தெரிஞ்சுக்குவோமா? நம்மில் பல பேர் நிலக்கரியிலிருந்து தான் வைரம் உருவாகுதுன்னு நினைக்கிறோம். ஆனால் அது உண்மையல்ல. ஒரு குறிப்பிட்ட வருடங்கள் நிலக்கரி வைரமாக மாறுதுன்னு நம்ம நம்பிக்கிட்டு இருக்கோம். அதுவும் உண்மையில்லை. எத்தனை கோடி வருஷம் ஆனாலும் நிலக்கரி வைரமாக மாறவே முடியாதுங்க. கிரேக்கத்தில் அடோமோ என்ற வார்த்தை தான் ஆங்கிலத்தில் டைமண்ட் என்ற சொல்லாக உருவானது. அடமோ என்றால் அழிவில்லாத பொருள் என்பது தான் அதோட அர்த்தமாங்க. நிலக்கரிக்கும் வைரத்திற்கும் 2 ஒற்றுமை உண்டு. அதனால தான் மக்கள் நிலக்கரியிலிருந்து வைரம் உண்டாகுதுன்னு சொல்கிறாங்க. 2மே பூமிக்கடியில் கிடைக்கிற பொருள். 2மே கார்பன் அணுக்களால் ஆனது. பொதுவாக நிலக்கரி எப்படி உருவாதுன்னா, நிலங்களின் மேற்பரப்பில் இருக்கும் மரங்கள் இயற்கை மாற்றத்தால் காலப்போக்கில் பூமிக்கடியில் புதைந்து பல மண் அடுக்குகளால் மூடப்பட்டு அதனால் உண்டான அழுத்தத்தினால் அந்த தாவரங்கள் நிலக்கரியாக மாறுகிறது. அப்படி பார்த்தால் தோராயமாக தாவரங்கள் 47 கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் பூமியில் தோன்றியது என்றும், பூமிக்கடியில் கிடைத்த வைரங்களை ஆராய்ச்சி பண்ணும்போது அதனுடைய வயதை கணக்கிட்டு பார்த்தால் சுமார் 100 to 250 கோடி ஆண்டு பழமையானது என்று ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறார்கள். 47 கோடிக்கும் 200 கோடிக்கும் வித்தியாசம் அதிகம். அதனால் நிலக்கரியிலிருந்து வைரம் உண்டாகலை என்பது தெளிவாகிறது. பொதுவாக பூமியை அதிகபட்சமாக மனிதர்கள் தோண்டிய தூரம் 12 கிலோமீட்டர். ஆனால் அதில் 1.5 கிலோமீட்டர் தூரத்திலே நிலக்கரி கிடைக்குமா. ஆனால் வைரத்துக்கு 150 to 200 கிலோமீட்டர் ஆழத்தில் மேண்டல் லேயரில் தான் வைரம் உருவாதுன்னு சொல்கிறாங்க. 50,000 அடி அழுத்தமும் 200 டிகிரி செல்சியஸ் வெப்பமும் அங்கே இருக்குதான். வைரம் கார்பன் என்னும் ஒரே மூலக்கூறால் ஆனது. ஆனால் நிலக்கரி கார்பன், ஹைட்ரஜன், சல்ஃபர் இன்னும் நிறைய மூலக்கூறுகளால் ஆனது. இந்த வைரம் எரிமலை வெடிப்புனால் வெளியேறுகிறது. ஒரு சில எரிமலை செயலிழந்த பிற்பாடு அந்த பாறைகளின் இடுக்குகளில் சுரங்கங்கள் அமைத்து வைரங்களை வெட்டி எடுக்கப்படுகிறது. இது கிடைப்பது அரிதான செயல் என்பதால் தான் இதன் விலை தாறுமாறாக உள்ளது. இயற்கை வைரத்திற்கு பற்றாக்குறை உள்ளதால் செயற்கையாக வைரக்கற்களை செய்து ஆபரணத்துக்கு பயன்படுத்துகிறார்கள். இனிய மக்களே, வைரம் பற்றிய தகவலோடு இன்றைய காணொளியை நிறைவு செய்கிறேன். தொடர்ந்து இந்த சேனலை பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, டாடா, பை பாய்.